ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வந்து சாட்டர்டே ஈவினிங். பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 பக்கம் ஆச்சு. ஸோ எழுந்திரிச்சோன்னே பையன் வந்து காஃபி போட்டு கொடுமான்னு சொல்லிட்டார். ஸோ காஃபி அவனுக்கு ½ கிளாஸ் போட்டு கொடுத்துட்டு என்றைக்கோ ஒரு தான் காஃபி போட்டு கொடுப்பேன், டீ காஃபிலாம். ஸோ காஃபி போட்டு வச்சுட்டு மாவு இட்லிக்கு அரிசிக்கு ஊற வச்சுட்டு அதை வந்து அரைக்கணும். நெக்ஸ்ட் போய் நைட்டுக்கு டிஃபன் என்னென்னு வேணும்னு கேட்கும்போது பசங்க வந்து பூரி மசால் கேட்டாங்க. ஸோ பூரி மசாலுக்கு வந்து கிழங்கு வேக வச்சுட்டு மாவு பசங்க எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக ஒரு பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். பூரி வந்து நல்லா சாஃப்டாக வந்தது. இந்த டைம் வந்து ஒரு பூரி மாவு வந்து வேறு ஒரு பிராண்டில் வாங்கினேன். அது என்ன பிராண்ட் சரியான ஞாபகம் நான் வந்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பூரி. ரொம்ப போட்டோம்னா நல்லா புசு நல்லா உப்பி வந்தது. சூப்பராக ஒரு மசாலும் பண்ணிவிட்டு பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம வந்து நைட்டில் என்னடா பூரி போடுறீங்களேன்னு நினைக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டில் அதாவது 7:30 to 8 சாப்பிட்டு அதுக்கு ஒரு 1 hour கேப்க்கு அப்புறம் படுத்தினா எதுவுமே எந்த ஒரு பொருள் நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.